ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நார்த்தங்காய் ஊறுகாய் தான் எப்படி கெடாமல் போடுறதுன்னு காட்ட போகிறேன். நான் 4 நார்த்தங்காவை சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கை உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். வேக வச்சு ஆஃப் பண்ணிடணும். அதாவது குத்தி பார்த்தா நல்லா குத்தணும். இந்த பாருங்க, இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கிச்சுன்னா நார்த்தங்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா சாரி இறங்குது பாருங்கள் உள்ளேருந்து. இதுக்கப்புறம் இதை ஆறினோட அரிஞ்சிட்டு நம்ம அப்படியே தாளிக்க போகிறோம். ஒரு சொட்டு எண்ணெய் இல்லை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. அடுத்தது பொரிக்கணும். இவ்வளோ பெருங்காயம் நல்லா பொரியணும். நல்லா இந்த அளவு பொரிஞ்சால் தான் சூப்பர் வாசனையாக இருக்கும். தெரியும் நமக்கு ஊறுகாய். இதை எடுத்து அப்படியே ஒரு பிளைட்டில் அரைஞ்சி வச்சிடணும். காஞ்ச மிளகாவோடு அரைக்கணும். இந்த 4 நார்த்தங்காய்க்கும் நல்லா இவ்வளோ மிளகாய் வறுக்கக்கூடாது, அப்படியே பச்சையாக. இது பெருங்காயம் நம்ம வறுத்து வச்சிடணும். இதை அப்படியே மிக்சியில் தூளாக்கிடணும். பெருங்காயத்தையும் தூள் பண்ணிவிடும். நார்த்தங்காய் எல்லாம் நம்ம அரிஞ்சிட்டோம். அந்த 4 நார்த்தங்காய் நல்லா இவ்வளோ இருக்குது உங்களுக்கு. நம்ம அந்த தண்ணியும் வரும் அரியும் போது அந்த தண்ணி இதில் தான் அப்படியே நம்ம வச்சுக்கணும். உங்களுக்கு ஆறினோன்னு நல்லா அரிங்க. ரொம்ப வீட்டு காய்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சாறு எல்லாம் அதேமாதிரி சுவையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரண சக்தி நல்லா பசியை தூண்டும் அந்த நார்த்தங்காய். இந்த அளவு உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு கையில் நான் உப்பு எடுத்து போட்டேன்னு காட்டில் கல் உப்பை வறுத்து நுணுக்கி வச்சுருப்பேன். இந்த அளவு போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயமும் அவங்களுக்கு மிளகாவையும் காட்டினேன். இந்த பச்சையாக தான் மிளகாய் அரைச்சிருக்கேன். அதை இப்போ இதில் அப்படியே போட்டுடணும். இப்படி தான் குறை தான் அரைக்கணும். உங்களுக்கு இப்படி போட்டு நல்லா கிண்டிடணும். நீங்கள் கை விடக்கூடாது, வாசனை அப்படி அடிக்கும் உங்களுக்கு. எல்லாமே போட்டுடலாம் உங்களுக்கு. ஏன்னா இந்த புளிப்பு காரத்தெல்லாம் எடுத்துடும் உங்களுக்கு. உப்பு புளிப்பெல்லாம் அவ்வளோதான். இந்த பாருங்க, இதை இப்படி இருக்கா நல்லா கிண்டிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடணும். அது மாதிரி நம்ம நாளைக்கே எடுத்து சாப்பிடலாம். நீங்கள் ஊறணும் அப்படிலாம் நம்ம வேக வச்சுருக்கோம் லைட்டாக. உங்களுக்கு சும்மா ஒரு ஆவியில் வேக வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் நாளிலேருந்து சாப்பிட. இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த சட்டிலாம் வைக்கணும். மண் சட்டிலாம் வைக்கும்போது கொஞ்சம் அந்த தண்ணிலாம் இழுக்கும் வேறு. இழுத்துட்டு நல்லா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். நமக்கு எவ்வளோ சூப்பராக ஒரே செகண்டில் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுக்கோங்க. கடையில் வாங்கவே கூடாது. நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது ஹெல்த்தி. இந்த ஒரு துண்டு வச்சு நம்ம எவ்வளோ தயிர் சாதம், ரசம் சாதம், எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்குலாம் டாப்பாக இருக்கும். நார்த்தங்காய் எத்தனை பேருக்கு நார்த்தங்காய் பிடிக்கணும் கமெண்ட் எழுதுங்க. யாராவது இப்படி செய்வீங்க எழுதுங்க. இது ஒரு வருஷனாலும் கெடாது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சிம்பா நியூஸ் எடுத்துருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் அழகாக ஊறுகாய் வீட்டிலே போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.